அல்லேலூயா. பரிசுத்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது நம்ம எபிரியர் 11 வாசித்தாக்க அதுல எத்தனோ பேர் பரிசுத்தவான்கள் நம்மளுக்கு தெரியுறாங்க. அவங்க எல்லாரும் நம்மளையாடுதா என்ன சாமானிய ஜனங்க தான். வேணும் ஒரு பெரிய பெரிய காரியத்தை அவங்க கர்த்தரைய கருத்துக்காக பெரிய பெரிய காரியம் பண்ணாங்க. அவங்க மூலியமா கர்த்தர் உலகத்துக்கு என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தப்பட்டாரு இல்லையா? அப்ராமை பார்த்தவங்க என்ன பண்ணாங்க? நீ ராஜாவப்பா அப்படின்னாங்க. அப்ராம் கிட்ட என்ன அரமனை இல்லை அவர்கிட்ட, குதிரைங்க இல்லை அவர்கிட்ட, இல்ல என்னன்னா பட்டாளம் பெரிய பெரிய பட்டாளம் இல்லை அவர்கிட்ட. அப்பாமும் ராஜாமா இருக்கு என்ன பண்ணாங்க? அவரை பார்த்து நீ அங்க வந்து என்ன இருக்கிற? மகாராஜாவா இருக்கிற. எதுக்கு சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அவர் வாழ்க்கை அந்த உலகத்துல அது மாதிரி இருந்துச்சு. தைரியமா விசுவாசத்தோட வாழ்ந்தாரு. 318 பேர் செய்யாங்க கூட்டிக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் பேர் அவர் சிநேகிதங்களை கூப்பிட்டுக்கிட்டு 4 பேர் ராஜாங்களை துரத்து அடிச்சு அவங்க அண்ணன் மகனை வராத சொதம ராஜாவிய எல்லாத்தையும் காப்பாத்தி கொண்டு வந்தவாரு. புரியுதா? அவ்வளோ கர்த்தர் என்ன பண்ணாரு? பெரிய காரியங்கள் பண்ணாரு. அது போது ராஜாங்களே பயந்துக்கிட்டாங்க இல்லைங்களா? அது மாதிரி அவர் வாழ்ந்தாரு. பாக்குறதுக்கு அவங்க பார்த்து பயந்தாங்க. இசாக்கு போற இடத்துல கர்த்தர் அவர் துணையா இருந்து ஆசீர்வதிக்கிறப்போ அங்க இருக்கிற பிலிஸ்தீங்க என்ன பண்ணாங்க? அவருக்கு விரோதமா அசூயப்பட்டு பொறாமையோட அவருக்கு புடுங்கிட்டாங்க. அப்பாமும் எத்தனை புடுங்கிட்டாலும் அவர் தோன்ற கிணறெல்லாம் புடுங்கிட்டாங்க கூட அவர் ஒன்னும் சண்டை ஒன்னும் வாங்கல. மௌனமா பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இங்க வேணான்னா இன்னொரு பக்கம் நான் போறேன். இன்னைக்கு நம்ம ₹1 சண்டை வாங்குவோம். யாரும் ₹1 கொடுக்கணும்னு என்ன பண்ணுவோம்? சண்டை வாங்குவோம். ஒரு கதை இடத்துக்கு வசம் நம்ம என்ன பண்ணுவோம்? சண்டை வாங்குவோம். அப்ராம் லோத்துக்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? 2 பேர்த்துக்கு அவங்க 2 பேர்த்துக்கு கிடையாது, அவங்க வேலைக்காரருக்கு சண்டை வந்துருச்சு. இவங்களுக்கு ஆசை தம்பா இருக்குது. ஆடு மாடு, அந்த காலத்துல ஆசைன்னு என்ன? ஆடு மாடு இதுதான். விஸ்தாரமாகி போச்சு. வேலைக்காரருக்கு 2 பேர் சத்தம் வந்துருச்சு. அவ கூப்பிட்டு அப்ராம் என்ன சொன்னார் தெரியுமா? இதா பார், நீ நான் யாரு சொந்தக்காரருக்கா, நம்ம மத்தியில் இருக்கக்கூடாது, சத்தம் இருக்கக்கூடாது. நீ சோத்த பக்கம் போனா நான் ஒட்டம் பக்கம் போறேன், நீ மேற்கு போனா நான் தெற்கு போறேன் அப்படின்னு சொன்னார். நம்ம சொல்லுவோமா? டேய் நான் தான் உனக்கு கூட்டி வந்தேன், போ, நான் எனக்கு தான் கர்த்தரு இந்த இடத்துக்கு கொடுக்குறான்னு சொன்னாரு, ஃபர்ஸ்ட் நீ போ, நீ சத்தம் இல்லை எந்தக்கு அப்படின்னு அவரு துரத்து விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நம்ம எது எடுத்துக்குவோம்? நாம எடுத்துக்குவோம். கர்த்தர் எனக்கு சொன்னார், எனக்கு தான் சொன்னாரு. இல்ல நீ எங்கிருந்து வந்து அங்கே போயிருப்போம், அங்க இருக்கிறாங்க, இப்போ நம்ம பித்தர்களால இருக்கிறாங்க, பார்த்து ஊருக்கே போயிரு மாதிரி இருக்க வேண்டாம் அனவசரமா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் சாய்ஸ் பண்ண தெரியுமா? லோத்து கொடுத்துட்டார். லோத் அவர் இஷ்ட பிரகாரம் ஒரு ஒரு இடத்தைய தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ண சொந்த முகமறைக்கு போயிட்டாரு. அவரு மாத்திர கர்த்தர் சொன்னபடி அவரு நடந்துட்டு போயிட்டு இருக்கிறார். அப்புறம் வாழ்க்கையில் ஒன்று பார்க்கும்போது நிஜமா பார்க்கறவங்க என்ன பாடி பார்த்தா தெரியுமா? இவரு கூட உண்மையா கர்த்தர் இருக்கிறார். இஸ்ஸாக்கோட பார்த்து லாஸ்ட்க்கு பயந்துக்கிட்டாங்க. இஸ்ஸாக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ண தெரியுமா? அந்த அங்க இருக்கிற பிலிஸ்தீ ராஜா அபிமேலக்கு என்ன பண்ண தெரியுமா? இவரு கூட என்ன பண்றதுக்கு வந்துட்டாரு? சந்திக்கு வந்துட்டாரு. சந்தி தானே தமிழ்ல சொல்றாங்க. உடம்படிக்கை பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டாரு. அம்மோ கர்த்தர் என்ன சொல்றாரு? வந்து உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறாரு. எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவரு எவ்வளவு துரைச்சு அடிச்சாலும் கூட இவர் ஆசீர்வாதம் என்ன இருக்குது? அதிகமாகிட்டே இருக்குது. எங்கேயும் பெரிய ஆளாக்கி நம்மளே என்ன பண்ணிக்குவான், நம்மளே அவ கொண்டுக்குவான், என்ன நம்ம ராஜ்யத்தை பிடிக்குவானு அவங்களுக்கு பயமாயிருச்சு. அவர் என்ன பண்ணிட்டு வந்து நிபந்தனை பண்றதுக்கு உடம்படிக்கை பண்றதுக்கு வந்துட்டார். இனிமேல் நம்ம 2 பேரும் என்ன சிநேகமா இருக்கலாம் அப்படின்னு.
அப்படின்னா இங்க விஷயம் என்னன்னாக்கா, கர்த்தர் யாரைத்தே பார்த்து நடக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? தைரியம் இருக்கு. எதுக்கு பயப்பட மாட்டோம். எதுக்கு என்ன பண்ண? பயப்பட மாட்டோம், பதற மாட்டாங்க. பாருங்க, இயேசு தேவன் அப்ரஹாமுக்கு வாக்தத்தம் பண்ணார், உங்களோட சந்ததி என்ன பண்ற? ஆகாஷ நட்சத்திரம் மாதிரி பண்ண போறேன். அப்படி சொன்ன கர்த்தர் இசாக்கு பிறந்தப்போ அப்ரஹாமுக்கு என்ன பண்ணாரு? நீ நேசிக்கிற ஒரே ஒரு மகனான இசாக்கை கொண்டு எனக்கு என்ன பண்ண? பலி செலுத்து. அது கூட எங்க 3 நாள் பிரயாணம் பண்ணி போய் அந்த மோரியா பர்வத்துல எனக்காக பலி செலுத்து. அப்ராம் அழுதாரா? பதறினாரா? ஒன்னும் பதறல. நாமளா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ண? இது கடவுள் பேசலன்னு சொல்லியிருப்போம். அது பண்ணிச்சா? அப்ராம் எந்தக்கு பதறல? தேவன் மேல வாக்தானத்து மேல அவர் என்ன பண்ணாரு? விசுவாசம் வச்சார். அவர் சொன்ன வசனத்து மேல விசுவாசம் வச்சார். அவரு சொன்னாருன்னா நிச்சயமா நிறைவேற்றுவாரு. அப்ராம் மனசுக்குள்ள என்ன தெரியுமா? நானு என்னோட மகனை பலி கொடுத்துட்டாங்கோட, அவன் சாம்பல் ஆயிட்டாங்கோட, அந்த சாம்பல் வந்து திரும்பி உரியோட கொண்டு வர வல்லம் உள்ள தேவன் அவரு விசுவசித்தாராமா. அப்படி எப்படி வாசித்தான் நமக்கு அங்க எழுதிருக்குது. பதர்ல அவர் அழுதுட்டு போல. அது நல்லா பாத்துங்க. 3 நாள் எந்த டைம் கொடுத்தாரு? சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் வசனம் கேட்டுட்டு என்ன வந்துடும் உங்களுக்கு? பலமான விசுவாசம் வந்துடும். இனிமேல என்ன பண்ற? சொன்னபடி நடக்கிற அப்படிங்கிற ஒரு என்ன பண்ண நம்மளுக்கு தீர்மானம் பண்ணிக்குவோம். 3 நாள் ஆனப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தாக்க என்ன இருக்கு? நினைச்ச வேணா அன்னைக்கு ஒப்பிக்கிட்ட வேணா இது மாதிரி முடிகிற மாதிரி தெரியல ஆயிரு. அப்ராமுக்கு 3 நாள் எதுக்கு வச்சா டைம்? 3 நாள் பிரயாணம் பண்ண ஆலோசனை பண்ணிக்கிட்டு மாறிடு வேணுமோ? அல்ல ஆலோசனை பண்ண மாட்டாரா? போயிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் சொன்ன பேச்செல்லாம் ஞாபகம் வரும் இல்லையா? மகனை பலி கொடுத்தாக்க மடி மடி இருப்பானோ இருக்க மாட்டோம். கர்த்தர் என்ன சொன்னாரு? சந்ததியை என்ன பண்ற? வானத்துல இருக்கிற நட்சத்திர பண்ணாரு. பலி கொடுத்தாக்க என்ன பரிசுத்தி? திரும்பி எழுப்புவாரா? இதெல்லாம் ஆலோசனை வருமா இல்லையா? அப்ராமுக்குள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்ராமுக்குள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? வரலங்க. அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுத்தாருன்னா அந்த தீர்மான பிரகாரம் என்ன பண்றது? நடக்கணும். அவரோட விசுவாசம் எது மேல இல்ல? மக மேல இல்ல. அதான் பிள்ளைங்க ஒரு கருத்து என்ன பண்ணாரு? மகனை கொடுத்தாரு இல்லையா? நம்பிக்கை போயிருச்சு 2 பேர்த்துக்குள்ள. சிரிச்சாங்க. என்ன கருத்தர் சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? சிரிச்சாங்க. அட இந்த வயசுல எங்களுக்கு பிள்ளைங்க பாருக்குமா? அந்த வயசுல கர்த்தர் என்ன பண்ணாரு? பிள்ளைங்க கொடுத்த கர்த்தர் நிச்சயமா அவர் என்ன பண்ணுவாரு? அவனோட மகனை பலி செலுத்தினாங்க கூட அவர் திரும்பி அந்த சாம்பல் இருந்து கூட திரும்பி உயிரா கொண்டு வர வல்லமையுள்ளவர் நம்பினாராமா. அதனால அவரை பதறவே இல்லை. தேவன் பண்ண வாக்தத்தம் மேல அவருக்கு என்ன பண்ணல? என்ன சொல்ல? அவருக்கு அனுமானம் சொல்றாங்க, சந்தேகமே வரல. அதனால அங்க போயும் கூட அந்த மலைக்கிட்ட போனும் கூட அந்த 2 பேர் வேலைக்காரையும் கூட என்ன பண்ணாரு? வேலைக்காரைய கலந்தையும் கூட அங்கே வச்சுட்டு அதை சொல்றேன்னா, நாங்க போய் கர்த்தரை ஆராதனை பண்ணிட்டு பலி செலுத்திட்டு திரும்பி வருவோன்னு சொன்ன. வரன்னு சொல்லல, திரும்பி நாங்க வர. அப்படின்னு என்ன பண்ணாரு? நான் எப்படி மகனை கொண்டு போற திரும்பி அந்த மகனோட திரும்பி நான் கீழே இறங்கி வருவேன். இல்லைல்லா நான் சாம்பல் ஆக்கிட்டாங்க கூட அந்த சாம்பல் வந்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு? திரும்பி உயிரோட கொண்டு வரணும். ஒரு விசுவாசம் அவருக்குள்ள இருந்துச்சாமா. அதில் பதறவில்லை. நாமளா இருந்தா அந்த பக்கம் பார்ப்போம், இந்த பக்கம் பார்ப்போம். என்ன கர்த்தர் இது மட்டும் வந்துட்டுமல்ல? என்ன கர்த்தர் ஏதோ மாறி என்னாரு மனசு மாறின்னு வேணுமோ? பலிபீடம் கட்டுறாரு, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கறாரா?
மாறிடுவேணுமா மாறிடுவேன் பார்த்துட்டு இருக்கிறாரு. இல்லை, பலிபீடம் கட்டினாரு. வேறவங்க கூட யாருமே சமைக்க வைக்காரு, இசாக்கு சமைக்க வைப்பார். இன்னைக்கு நாள் நம்ம பிள்ளைங்களை கர்த்தருக்காக கஷ்டப்படுறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க மாட்டோம். அருவஞ்சா கர்த்தருக்காக என்ன பண்றதில்ல, நம்ம பேர் கற்றுக் கொடுக்கறது. கர்த்தர் வேலைனாக்கா செய்ய வைக்கணுங்கிற மனசு அவனுக்குள்ள இருக்கிறது இல்லை. அப்ராம் பாருங்க, அந்த விஷயம் நம்ம அப்படி வரப்போற அது முடிஞ்சா அவர் அப்பேரோட விசுவாசத்தோட முடிவில் என்ன தேவனுக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ண போறா, இசாக்கைய பலி கொடுக்க போறா அப்படின்னா. அல்ல முடிவில் கர்த்தனை பண்ண அப்ராஹாமா நீ அந்த பையன் மேல என்ன கையை போட வேண்டாம்னு சொல்லிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும், இப்ப ஏற்பட்ட விசுவாசம் நமக்குள்ள கூட அவசரம் இருக்கிறது. பழைய ஏற்பாடு அப்ராமுக்கே இந்த விசுவாசம் இருக்கும்போது புதிய ஏற்பாட்டில் இதெல்லாம் அறிஞ்சா நமக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்கும், எவ்வளவு விசுவாசம் இருக்கும், எவ்வளவு தைரியமா இருக்கும். பயப்பட அவசரம் இல்ல. மோசே வாக்தானம் பண்ண நாட்டுக்கு போறக்காகவாமா என்னாச்சு, ராஜ்யத்தை விட்டு அடிச்சுக்கிட்டாரு. என்ன அடிச்சுக்கிட்டாரு, ராஜ்யத்தை விட்டு அடிச்சுக்கிட்டாரு. நம்மளுக்கு ஏதாவது இந்த உலகத்துல பதவி இருக்குது, உத்தியோகம் இருக்குது, ஏதாச்சும் இருக்குதுன்னு நம்ம நினைச்சு கர்த்தர் விட்டடிக்க சொன்னா என்ன பண்ணுவான்? உண்மையானா தெய்வ பிள்ளைங்கன்னா கர்த்தர் ஏது விட்டடிக்க சொன்னா அதை விட்டடிக்கிட்டு கர்த்தர் சொன்ன மாதிரி ஒரு குருடன் நடக்கிற மாதிரி நடக்கிறவன் தான் உண்மையான விசுவாசி. அல்லேலூயா. அர்த்தம் புரிஞ்சுங்க. உண்மையான விசுவாசி யாரு? குருடன் தெரியுமல்ல, குருட ஒரு குச்சி கொடுப்பாங்க, மினுக்கால போற கண்ணு தெரியும், நம்ம புடிச்சுக்கிட்டு கொஞ்சம் பின்னால கண்ணை மூடிட்டு போய்கிட்டே இருப்பான். அது மாதிரி நம்ம நினைக்கிறவ யாரு? தேவன் நம்ம நடத்த வைக்கிறாரு. நான் மேல் பண்ணணும் கண்ணை மூடிக்கிட்டு. அதுல கர்த்தர் சொல்றாரு, யாரு குருடா? எம்படா சேவக்க தானே. யாரு என்ன செவட? எம்படா கூலிக்காரன் தானே. புரியுதா? யாரு என்ன ஊமை? எம்பட கூலிக்காரன். அப்புறம் அர்த்தம் என்ன அதுக்கு சொல்லுங்க? அவன் பார்க்கறது உலகத்தை கிடையாது. யாரு பார்க்கிறாரு? தேவனைய, தேவன வச்சனத்தை பார்க்கிறாரு. தேவன் என்ன சொல்றாரு அது கேட்கிறாரு, அதுதான் பார்க்கிறாரு. மின்னுக்கான் இருக்கிறது பார்க்கறது, உலகத்தை மின்னுக்கான் இருக்கிறது எதுவும் பார்க்கறது இல்லை. நம்மளுக்கு இன்னைக்கு விசுவாசம் இல்லாத காரணம் என்னன்னா, நாம கர்த்தரை வச்சனத்தை பார்க்கறது. எதை பார்க்கிறோம்? உலகத்தை பார்க்கிறோம், உலகங்களோட காரியத்தை பார்க்கிறோம். டாக்டர் போற நினைச்சுக்கா, ஏய் நீ பொழைக்க மாட்ட ஆகி போச்சு, நமக்கு என்ன ஆகும்? அப்போதைக்கு பாதி உயிர் போயிரு. யார் நம்ம விசுவாசிங்க. உண்மையானா தேவப்பிள்ளை தானே அசலான ஒருத்தர் எங்களுக்குள்ள இருக்கிறார். நீ சொல்றனால இல்ல, மரண ஜீவம் யாரு கையில் இருக்குது? தேவன் கையில் இருக்குது. அவர் சித்தத்தில் இருக்கிறானே. அப்படி தைரியம் இருக்கு. அந்த ஒரு விசுவாசியோட தைரியம். காரணம் என்ன? சொந்த பலம் சக்தினால கிடையாது. தாவீது ஒரு நாள் கட்டளோட விழுந்துட்டார். ராஜா அவருக்கு எத்தனை பேர் வைத்தியமாருங்க இருப்பாங்க இல்லைங்களா? ராஜ வைத்தியமாருங்க இருப்பாங்க, ஸ்பெஷல் டாக்டருங்க இருப்பாங்க. ஆயினா கூட அவர் எங்க இருக்கிறாரு? கட்டல் இருக்கிறார். வந்து பார்க்கறதுக்கு வந்து எல்லாம் சொல்றாங்க, இவன் பொழைக்க மாட்டான், ஆய்ப்பாச்சு வேலை அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறாமா. கேட்குற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஒரு கேட்காம குசுக்குன்னு மனசு காதல் சொல்லிட்டு நல்லா இருக்கு. அது போயிடுச்சா? நாம நல்லா இருக்கும்போது யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்மளைய. எப்போ இது நம்ம உந்துடுறோமோ, எப்போ இது நஷ்டப்போகிறோமோ, எப்போ இது நோவோடு நம்ம என்ன எந்திரிக்குமோ கிடக்கிறோமோ, அப்போதான் ஒருத்தர் பேச்சு என்ன பேசுவாங்க, இவன் வேலை ஆகிப்போச்சு, யோபு சிநேகத்தில் வந்து பேசணும் மாதிரி பேசுவாங்க. வேணும் அவருக்குள்ள என்ன விசுவாசம் தெரியுமா? தாவீது சொல்றாரு, நான் சாவ மாட்டேன். எல்லாரும் செத்து போங்க சொல்றாங்க இல்லையா? நான் என்ன பண்ணேன்? சாவ மாட்டேன். நான் உயிரோட திரும்பி எந்திருப்பேன். கர்த்தர் பண்ண காரியத்தை நான் என்ன பண்ண போறேன்? எல்லாத்துக்கு சொல்ல போறேன். அப்படி தைரியத்தோட என்ன பண்றாரு? அவரு சொல்றாரு. அல்லேலூயா. காரணம் என்னன்னா,
ஆளுங்க அவங்க என்ன சொல்றாங்களோ இவங்க என்ன சொல்றாங்களோ கேட்கல. நமக்கு விசுவாசம் குறைஞ்சு போற காரணம் என்னன்னா, தாஸ்தி நம்ம கண்ணு மின்னுக்கான தெரியுது பார்ப்போம். நாம கண்ணு மின்னுக்கான சொல்ற பேச்சு கேட்போம், கண்ணு மின்னுக்கான நடக்கிற காரியம் பார்ப்போம், என்னென்ன செய்யுது அது பார்ப்போம். தப்பா விசுவாசத்தோட கர்த்தர் என்ன சொல்றாரு நம்ம என்ன மாட்டான் பார்க்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யாரு விசுவசிக்கிறியோ, யாரு மேல கத்தப்படுறியோ, அந்த அத்திவாரமா இருக்கிற கல்லுங்கிறது இப்ப தெரியுமா, பதறாத இருக்கிற கல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மேல நீ ஆதாரப்பட்டிருக்கிற. நீ கீழே உழவானும்னா இது உழவானும், இது உழவாது, இது நீ உழமாட்ட. அர்த்தம் புரிஞ்சா? இந்த கீழே புனாதி கல்லுங்கிறது, புனாதி கெட்டியா இருக்கும் போது மேல செவுருங்கிறது என்ன ஆகுது, எப்ப என்னமே ஆவாது. பாறை மேல கட்டப்பட்ட ஒரு வீடு மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ராங்கா இருப்ப விசுவாசம். அது மாதிரி இருக்க வேண்டிய கர்த்தரோட வாசம் நம்மளுக்கு தெரியுது. அப்படி இருந்து என்ன பண்ணுவானு பிரம்ம என்ன பண்ணா, நீ என்ன பரிபூர்ண கர்த்தர் மேல விசுவாசி என்ன பண்ண, அவர் சொன்னபடிதான் நடக்குது. தப்பா இன்னொருத்தர் சொன்னபடி உனக்கு எந்த உபதேசம் வருது? அங்க சொல்றாரு என்னன்னா, எந்த உபதேசம்? 20வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் போட்ட புனாதி மேல என்ன பண்றோம், கட்ட போடுறோம். இன்னைக்கு நாளைக்கு நம்ம பேர் புனாதி அப்போஸ்தலர் புனாதி மேல கட்டப்படுறது இல்லை. புரியுதாங்க? எபேசியர் 2:20 எபேசியர் 2:20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்னவாமா, இயேசு கிறிஸ்து மூலக்கல்லா இருந்தா எது மூலியமா கட்டப்படணும்? நம்ம அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள். அப்போஸ்தலர் எந்த உபதேசம் இது கொடுக்குறாங்களோ, அப்போஸ்தலர் என்ன எல்லாம் விட்டடிச்சிட்டு கர்த்தர் மேல பரிபூர்ண ஆதாரப்பட்டு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க உண்மையான அப்போஸ்தலர். புரியுதா? இப்ப இயேசு கிறிஸ்து 12 பேர் அப்போஸ்தலர் ஏற்பாடு பண்ணிக்கிட்டார். அவங்க எல்லாம் இப்படி அவங்க உத்தியோகத்தைய, அவங்க என்ன வேலைய, அவங்களோட வீடு வாசலைய, பிள்ளைங்களை பொண்டாட்டி மனைவி கூட என்ன பண்ணாங்க, இயேசுக்காக விட்டடிச்சிட்டு வந்து இயேசே எங்களுக்கு இருந்தா போதும், அவருதான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, 33 வருஷம் இயேசுநாதரோட இருந்தாங்க. இயேசுன போன பிற்பாடு கர்த்தர் அவளை பிரத்யேக அபிஷேகம் கொடுத்து அதிகாரம் கொடுத்து என்ன பண்ணார், அவரு பயணப்படுத்தினார். அல்லேலூயா. அவங்க யாரை காமிச்சாங்க? இயேசு கிறிஸ்துவை காமிச்சாங்க. புரியுதா? யாரை காமிச்சாங்க? அவங்க இயேசு கிறிஸ்துவை காமிச்சாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டாரோ அது மாதிரி அவங்க நடந்து காமிச்சாங்க. அந்த உபதேசம் நம்ம கேட்கும் போது கேட்டு அந்த பிரகாரம் என்ன பண்ண கட்டப்படணும். தீர்க்கதரிசிங்க அர்த்தம் என்ன பாரு, இந்த காலத்துல முக்கியமா சபையில அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிங்க நம்ம முக்கியமா இருக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல மாதிரி முதல் சொல்லிட்டு அதுக்கு போலாம். அப்போஸ்தலரோட வேலை என்ன தெரியுமா? உபதேசத்தை என்ன பண்ணுவாங்க, சொல்லிக் கொடுக்கிறது. உதாரணத்துக்கு பழைய ஏற்பாடுல மோசே மூலியமா இஸ்ரேல் ஜனத்துக்கு என்ன கொடுத்தாரு? தர்மசாஸ்திர என்ன நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அந்த நீ இஷ்டம் இருந்தாலும் இஷ்டம் இல்லாத நியாய பிரமாண பிரகாரம் என்ன பண்ணணும், நடந்தா தீரணும். அது தப்புறீன்னா நீ என்னவ மரண தண்டனை அனுபவிக்க வேண்டியதா. வேணாலு வர இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, அந்த நியாயப்பிரமாணம் விட்டு அடிச்சுட்டு தூரமாவது ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப கர்த்தருக்கு தேவன் யாருக்கு எழுப்பினாரு? தீர்க்கதரிசிக்கு எழுப்பினாரு. புரியுதா? தீர்க்கதரிசி வேலைங்க என்ன? தப்பி போனவனை எச்சரிக்கை பண்ணி திரும்பி நியாயப்பிரமாணத்துக்குள்ள கொண்டு வர வேலை. அர்த்தம் புரிஞ்சுங்களா? இதுதான் இன்னைக்கு சபையில புதிய ஏற்பாடு பிரகாரம்
அப்போஸ்தலனமோ கர்த்தர் எந்த உபதேசத்தை கொடுத்தாரோ அந்த உபதேச சபைக்கு கத்து கொடுத்து அசல் சிஸ்தலான இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு மூலக்கல்லு மேல இயேசு கிறிஸ்து ஒரு அத்திவார்த்தை மேல ஜனத்தை என்ன பண்ணணும்? கட்ட வைக்கிறது தான் அப்போஸ்தலரோட வேலை. தீர்க்கதரிசன வேலை என்னன்னாக்க, யாரு தப்பி போறாங்க, யாரு உபதேச பிரகாரம் நடக்கல அப்படிங்கிறது என்ன பண்றது? எச்சரிக்கை பண்ணி திரும்பி அவங்களை எங்க பாரு கொண்டு வருது? எந்த இடத்துல தப்பி போயிட்டு அந்த இடத்துல நிக்க வைக்கிறது தான் தீர்க்கதரிசனோட வேலை. தீர்க்கதரிசனா அம்மா உனக்கு அதாக போகுது, இதாக போகுது, உனக்கு வீசா வரப்போகுது, உனக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது, இல்லாட்டி அவருக்கு பெரிய வேலை பண்றாரு, அது கிடையாது. அந்த தீர்க்க பிசாசிலிருந்து வந்த தீர்க்கதரிசனங்க. அதெல்லாம் தீர்க்கதரிசன முக்கியமான வேலை என்ன தெரியுமா? நடக்க போறது உங்களோட வாழ்க்கையில பல நடக்க போகுது, ஜாக்கிரதை எச்சரிக்கை பண்றது. நீ வச்சன பிரகாரம் நடக்கிறது இல்லை, காப்பாடு நீ சரிச்சு பண்ணிக்கா, இல்லாட்டி பேர்பட்ட என்ன வருது? கஷ்டம், உனக்கு பனிஷ்மெண்ட் வரப்போகுது. பழைய ஏற்பாடுல இருக்கிறா என்ன பண்ணாங்க? இஸ்ரேல் ஜனத்தங்கிட்ட பாவத்தை என்ன பண்ணாங்க? எச்சரிக்கை பண்ணாங்க. நம்ம வாழ்க்கை கூட எப்படின்னு தெரியுமா? கடினமா இருந்துச்சு. வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கடினமா வாழ்ந்தாங்க அவங்க எல்லாம். நம்ம ஏலியா பார்க்கிறோம், இர்மியா பார்க்கிறோம், எஸ்யா பார்க்கிறோம். எத்தனை தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்க வேலை என்ன? எச்சரிக்கை பண்றதா. ராஜாவில் கீழே இருந்து கூட, சாமானிய மனிதன் இருந்து கூட ராஜா மட்டும் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு பாவம் எங்க தப்பி போயிட்டாங்க, நியாயப்பிரமாணத்துக்கு எங்க தூரம் ஆயிட்டாங்கன்னு எச்சரிக்கை பண்ணி திரும்பி நியாயப்பிரமாணத்துக்குள்ள கர்த்தர்கிட்ட கொண்டு வர வேலை தான் தீர்க்கதரிசன வேலை. அதே மாதிரி புது ஏற்பாட்டுல கூட தீர்க்கதரிசன வேலை என்னன்னாக்க, எங்க உபதேசம் தப்பி போயிட்டியோ, எங்க பாவத்தில் இருக்கிறையோ அப்படி என்ன பண்றது? அறிவிச்சு தப்பி போன மனிதனை திரும்பி எங்க வராது? அது மனிதனா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், டைரக்ட் அன்பா நீ தப்பு பண்ற, நீ பாவம் பண்ற எச்சரிக்கை பண்ணி, அது வச்சன மூலியமா இருக்கட்டும், இல்லாட்டி ஆய்வு மூலியமா இருக்கட்டும், எச்சரிக்கை பண்ணி திரும்பி மனம் திரும்பி எந்த இடத்துல இருந்து தப்பி போயிட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிக்கி வைக்கிற வேலை தான். என்ன வேலை? தீர்க்கதரிசி, புதிய ஏற்பாடு தீர்க்கதரிசியோட வேலை. உதாரணத்துக்கு ஒரு மேசன்றை வீடு கட்டிக்கிட்டு போறான், அதுக்கு மேல இன்ஜினியர் வருவாரு, இன்ஜினியர் இன்னும் வந்து என்ன பண்ணுவாரு? எங்க குறவு இருக்குதோ அந்த குறவை பார்ப்பாரு. புரியுதா? அவ்வளவுதானா? மேசல இது இப்படி கட்டுறது, இப்படி கட்டு, இது கரெக்ட் இல்லை, இது சரி பண்ணணும், இது சரி பண்ணணும், இப்படி வரணும், இப்படி வரணும், நாளைக்கு இது பண்ணணும், அது இன்ஜினியர் வேலை. அது மாதிரி தீர்க்கதரிசி புதிய ஏற்பாடுல தீர்க்கதரிசி வேலை அது. இன்னைக்கு தீர்க்கதரிசி வரம் இருக்குது, அது இருக்குதுன்னு இருக்குது, வரம் இருக்குது, தீர்க்கம் இருக்கிறாங்க. வேணா சரீர சுமத்தை பத்தி சொல்றது இல்லை தீர்க்கதரிசனம்னா. யாரும் துக்கத்துல குங்கி போனவங்களை தைரிய கர்த்தர் அவனுக்கு சகாயம் பண்ணுவார், பயப்படாத, தைரியப்படி நிக்க வைக்கிறது. விசுவாசத்துல தப்பி போறவன என்ன பண்றது? விசுவாசல கொண்டு வர வேலை தீர்க்கதரிசி வேலை. தைரியப்படுத்துற நடக்க போற சங்கதி என்ன பண்றது? அறிவிக்கிறது தீர்க்கதரிசியோட வேலை. அதனால எப்ப தீர்க்கதரிசி வாயிலிருந்து எப்ப பார்க்க முடியாதான் என்ன, எப்ப எச்சரிக்கை பேஜ வருமா தப்பா என்ன வராது? நல்லா அப்படின்னா மாமூல சாமானியமா ஆதரண பேச்சு, ஆதரணம் கூட வரும், வசந்தம் இருக்குது, ஆதரணம் இருக்குது, உபதேசம் இருக்குது தீர்க்கதரிசனத்துல இல்லையா, எச்சரிக்கை இருக்குது, நடக்க போற காரியங்கள் இருக்குது. தெலுங்குல நேத்தாடு முந்தானத்து அது பத்தி இது பிரீமியர் ஆகிட்டு வருது. அது எல்லாம் கூட தீர்க்கதரிசனத்துல இருக்க வேண்டியது. அவ்வளோ தப்பா? கர்த்தர் ஆசிரிக்கார், உன்னை என்ன இன்னத்தனை பாவமா பண்ணிக்கிட்டு உன்னை என்ன பண்ணுவார் கர்த்தர், என்ன உயர்த்துவார், அது இது சொல்றது அது பிசாசியோட ஆவியிலிருந்து வர்றது தப்பு. உண்மையான இன்னைக்கு நம்ப பேரு நானூறு என்ன தீர்க்கதரிசின் பேரு வச்சுக்கிட்டு சுத்துறாங்க. நம்ம பேர் தெரியறது இல்லை. தீர்க்கதரிசனம் என்ன, அப்போஸ்தலன் என்ன, சுவிசேஷகர்னு என்ன, அவங்க வேலை இன்னைக்கு சுவிசேஷகர் சுத்துறாங்க. இவங்க சுத்துற வேலை எங்க சுத்துவாங்க? எங்க விசுவாசிங்க இருக்கிறாங்களோ, எங்க சபை இருக்குதோ அங்க போய் என்ன பண்ணுவாது? வசனம் சொல்றது. எங்க விசுவாசிங்க அங்க போய் தான் என்ன பேருக்கு என்ன, நான் யாரு? எவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர், பைபிள் சுவிசேஷகர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? எங்க ஏசுனாது அறியாத மேட்டர் அங்க போய் என்ன பண்ணாங்க?
சுவிசேஷம் அறிவிச்சு அநேகரை விசுவாசத்துல கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து அங்க சபை ஏற்பாடுக்காக அப்போஸ்தலருக்கு ஒப்ப ஜெபிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க போய்கிட்டே இருந்தாங்க. அதுவும் சுவிசேஷக்கார வேலை இல்லையா? மேப்பர் வேலை என்ன? லோக்கல் இருக்கிற யாரையும் ரட்சிப்பட்டாங்களோ அவர் கையில் இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டிங்க என்ன வருது, காப்பாத்திக்கிறது. இது எப்படி குறவு, எப்படி இவங்க பலப்பட, ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு பர்சனல்லா ஒரு விசுவாசிய என்ன பண்றது, பரியவேட்சிச்சதுன்னு அர்த்தம் என்ன தமிழ்ல? ஒரு பரிவேட்சிச்சிடும். ஒருத்தர் என்ன பண்றது, சரி பண்றது இல்ல, ஒருத்தர் கண்காணிப்பு பண்றது, கண்காணிக்கிறது. அதனாலதான் ஒரு மேப்பருக்கு ஒரு விசுவாசி பத்தி A to Z என்ன இருக்கணும், தெரிஞ்சிருக்கு. அவருக்கு வீக்னஸ் தெரிஞ்சிருக்கு, அவர் பண்ற வேலை தெரிஞ்சிருக்கு, அவன் எப்படி பண்ண A to Z எல்லாமே அறிஞ்சிக்க வேண்டிய யாருக்கு இருக்கு, மேப்பருக்கு இருக்கு. அது பிரகாரம் யாராவது பலப்படுறாங்களோ பலப்படுத்திட்டு இந்த ஆட்டுக்குட்டிங்களை என்ன பண்ணணும், சிசுன்னு ஆக்கணும். எப்பவுமே ஆட்டுக்குட்டிங்களா இருக்கிறது இல்ல, புரிஞ்சுங்களா? எப்பவுமே விசுவாசிங்க என்ன ஆட்டுக்குட்டிங்களா இருக்கிறது இல்ல. ஆட்டுக்குட்டிங்க எத்தனை நாள், கொஞ்ச நாளைக்கு தான். இந்த ஆட்டுக்குட்டிங்க என்ன ஆகணும், சிசுராகணும். அர்த்தம் பண்ணிச்சா? புரியுது இல்லையா? கொஞ்சம் பேர் நாங்க என்ன விசுவாசிங்க, நாங்க யாரு ஆட்டுக்குட்டிங்க. எத்தனை வருஷம், 10 20 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் யாரு நீ? ஒரு ஆட்டுக்குட்டி 20 வருஷம் பிறக்குமா? ஆட்டுக்குட்டி எத்தனை வருஷம் பழக்கி? அது ஆயிடுச்சு மாதிரி. அப்படி 20 வருஷம் ஆயிடும் ஆட்டுக்குட்டின்னு அர்த்தம் என்ன? ஆட்டுக்குட்டி கல்யாணம் என்ன வளரணும். அதான் சொல்ற மாதிரி வச்சன என்ன வளர்ந்துடணும். விசுவாசி இருந்து என்ன சிசுவராகணும். ஆட்டுக்குட்டிங்கன்னு அர்த்தம் என்னன்னாக்க நீ ஒரு விசுவாசி. விசுவாசிக்கு சிசு இருக்கு, நம்ம வித்தியாசம் இருக்குது. விசுவாசம் என்ன நீ சிசுவாகணும். அப்படின்னா ஏசுநாதரை பார்த்து நீ என்ன பண்ணணும், நடக்கிற அனுபவம். ஏசுநாதரை பார்த்து அது மேல ஆதாரப்பட்டு கட்டப்படுற அனுபவம். அவங்களே பாக்குறது இல்ல, யாரையும் பார்க்க வந்தேன் பரிபூர்ணம் ஏசுநாதர் பட் அவர் சொன்ன பேர் நடந்து இன்னும் 10 பேருக்கு நீ சுவிசேஷம் சொல்ற லெவலுக்கு, 10 பேருக்கு காப்பாற்றுற லெவலுக்கு, 10 பேர் ரட்சிக்கிற லெவலுக்கு நீ என்ன வேணும், என்ன நீ வளரணும். இல்லைங்க நான் 10 வருஷம் 20 30 வருஷம் நீ விசுவாசி தானாக்கா நீங்க ஆலோசனை பண்ணிக்க வேண்டியதுதான். அர்த்தம் புரிஞ்சுங்க? இந்த விஷயம் நல்லா புரியும். எதனால விசுவாசம் நாம் என்ன பண்ணணும், வளர வேண்டிய அவசரம் இருக்கிறது. இதுக்குதான் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியோட ஊழியங்கிறது நம் மத்தியில் எவ்வளோ அவசரம், ஒரு சபையில் அவசரம். அப்போதான் வளர முடியும். அர்த்தம் புரிஞ்சுங்களா? அதனால்தான் அது மேல உபதேசம் மூலம் என்ன வரும், நம்ம படிக்க 21 படிச்சீங்க எபேசியர். இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழுப்பப்படணுமாமா. ஒரு கல் என்ன பண்ண இணைச்சு வச்சு கட்டப்படணும். அப்படின்னா சபைக்குள்ள ஒரு விசுவாசிக்கு என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும். இணைச்சு வைக்கதான் நம்ம எனக்காம கட்டிருக்கணுமா இங்க. அதுல ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்குள்ள என்ன இருக்கணும், உனக்கு அன்போடு இருக்கணும். வேற என்ன சொல்ற, வேற ஆலோசனை இருக்கக்கூடாது. அப்படின்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபம், பொறாம்பி, இல்லாட்டி இன்னும் ரகரகமான ஆலோசனைகள் இருக்காம நீ வேற நான் வேறங்கிற கணக்கு ஒரு சபைக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு விசுவாசத்துக்கு என்ன வரணும், நம்ம எல்லாரும் ஒண்ணு. அதனால நாம என்ன ஒரே அப்பத்தை என்ன பண்றோம், பிற ஒரே அப்பத்துல நம்ம எல்லாம் என்ன பண்றோம், பங்கேற்றோம். ஒரே பாத்துல என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம், நம்ம குடிக்கிறோம். அர்த்தம் என்ன, நாங்க எல்லாரும் ஒண்ணுதான், ஒரே வீட்டுக்காரரு, ஒரே சரீரம், எங்களுக்கு எல்லாரும் ஒரே தகப்பன், நாங்க எல்லாரும் சகோதரி சகோதரன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அப்பேற்பட்ட எண்ணம் இல்ல, ஒரு அன்புகள் நமக்குள்ள வரணும். எப்படி நம்ம மாமூல ஒரு வீட்டுல யாராவது கஷ்டம் வந்துருச்சுன்னா உடம்பு என்ன பண்ணணும், நம்ம வீட்லயே
நம்ம பிள்ளைங்க 4 பேர் இருப்போம். யாராவது ஒருத்தருக்கு என்ன கஷ்டம் வந்துடுச்சு, நோவு வந்து என்ன பண்ணுவோம் நம்ம அவங்க பத்தி அப்பத்துக்கு அப்பயே என்ன பண்ணுவோம் நம்ம என்ன சொல்லுவாங்க கதைய அப்பத்துக்கு அப்பயே நம்ம அவங்களே நிதி எடுத்துக்குவோம், கேர் எடுத்துக்குவோம் இல்லையா? அதே மாதிரி சபையில் யாராசிக்கு உடம்பு சரியில்லாட்டி, சபையில் யாராசிக்கு சிறுத்தனை இருந்தாலும், சபையில் யாருக்கு என்ன இருந்தாலும் என்ன பண்ண நம்ம பிரதி ஒருத்தரும் கூட அப்பேற்பட்ட அக்கறை எடுத்துக்கணும். சரீர சம்பந்தமான அன்புக்கு விட ஆவிக்குரியா சபையில் இருக்கிற விசுவாசி மேல நம்ம என்ன பண்ணணும், அன்பு கூற வேண்டிய அவசரம் இருக்கிறது. இந்த விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் அப்பேற்பட்ட அன்புல நம்ம என்ன பண்ணணும், வளர்ச்சி ஆகணும். நல்ல வசனம் பாசணும். அன்புல என்ன பண்ணணும் நம்ம இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். பிரதி மனிதனுக்குள்ள என்ன இருக்குது, எம்பளுக்குள்ள குறைவுங்க இருக்குது, அவருக்குள்ள குறைவுங்க இருக்கலாம், பிரதருக்குள்ள இருக்கலாம், அவங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் குறைவுங்க இருக்குது. எல்லாம் மனசுதான், யாருமே பரிபூர்ணம் கிடையாது. வேற அந்த குறைவுகளையே எப்படி நாம இது கவர் பண்ணணும், நான் அன்பு நேல கவர் பண்ணணும். என்ன பண்ணணும், கவரிங் அர்த்தம் என்ன, அன்பு நேல என்ன பண்ணணும், நம்ம அன்பு நேல நம்மள எது பண்ணணும். அதில் கர்த்தரோட வசனம் சொல்லுது, அன்புங்கிறது பாருங்க, பேதுரு எழுதிய நிர்வாகம், பேதுரு நிர்வாகம் நான் முடிவிக்கிறேன். பேதுரு எழுதிய நிர்வாகம் 1 பேதுரு 4:8. கெட்டிய படிங்க வரியுமா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஒருவர் என்ன அன்பாமா, ஊக்கமான அன்பாமா. எந்தக்கு அன்புங்கிறது திரளான பாவத்தை மூடு வைக்குமாமா. அர்த்தம் பண்ணிச்சா? உதாரணத்துக்கு நம்ம சொந்த பிள்ளைங்க இருக்கிறோம்ல, எந்த காலம் வச்சா எத்தனை தப்பு பண்ணுவான் அவன். அப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவோமா அவனை பத்தி, யாராவது வந்தா என் மகன் நல்ல பையன் சொல்லுவோம். நேசிக்கு அன்பு ஜாஸ்தி ஆகிட்டு போய் இல்லையா அவங்க மேல. அதே வேற ஒருத்தர் இருந்தா அவன் எல்லாம் நல்லது பண்ணிருப்பான், ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பு பத்தி அவங்க பேசுவோம். அப்படின்னா விஷயம் என்னன்னா, எப்படி நமக்குள்ள நம்ம பிள்ளைங்களை இருந்தாலும் நம்ம ஸ்நேகத்திற்குள்ள இருந்தால் எப்படி அன்பு இருக்குதோ, விசுவாசிக்குள்ள அவங்க கூட என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும். அன்பாமா அநேக பாவத்தை என்ன பண்ணுமாமா, மூடி வைக்குமாமா. இன்னைக்கு நில காரணம் என்ன, யாராவது நம்ம விஷயம் தப்பு பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவோம், பலான சிஸ்டர் தப்பு பண்ணிடுச்சு, பலான சிஸ்டர் தப்பு, அவனுக்கு சொல்ல மாட்டேன் போய் இல்லைங்களா. பிரதர் தப்பு பண்ணிட்டாரு, அவன் பிரதருக்கு சொல்ல மாட்டேன், யார் சொல்லுவேன், பெரிசம்பரம் தப்பு பண்ணிட்டாரு, பெரிசம்பர் தப்பு பண்ணிட்டாரு, பெரிசம்பர் எல்லாரும் ஊரெல்லாம் சொல்லக்கூடாது. அது நம்ப பாவம். மூடி வைக்க వ్యక్తిగతமா ஒரு சமயம் இருந்தா நீ அன்பும் கொள்ள இருந்து என்ன பண்ணுவேன், போனப்போ சரியா பண்ணிட்டாரு, விட்டு வச்சுட்டு பேசிட்டாரு, விட்டு கர்த்தரை அவர் மன்னிச்சு, கர்த்தர் தெரிய பேசிட்டாரு, நல்ல ஞானம் கொடு கர்த்தர் அப்படின்னு என்ன பண்ணுவா, அன்பு இருக்கிறது என்ன பண்ணுவா, ஜெபம் பண்ணுவான். அது மனசுக்குள்ள வந்து எடுத்துடுவாங்க. அதே மாதிரி நமக்குள்ள என்ன இருக்கணும், அன்புங்கிறது நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அநேக பாவத்தை என்ன பண்ணுமாமா, மூடி வச்சிருமாமா. அதனாலதான் என்ன அன்பு இருக்கணும், இரக்கமான ஊக்கமான அன்பு யோட இருங்கன்னு கர்த்தரோட வசன பேதுரு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நமக்குள்ள ஊக்கமான அன்பு, மிக்கட்டமான பிரேமங்கிறார் தெலுங்குல. அந்த அன்பு இருந்துச்சுன்னா நம்ம மத்தியில பிசாசு என்னவாது, போதுற அவகாசம் இருக்காது. இதை மன்னிக்கிற மனசு இருக்குதா உங்கள்கிட்ட, உங்கள்கிட்ட என்ன மனசு இருக்கணும், மன்னிக்கிற மனசு இருக்கணும். உதாரணத்துக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில அந்த பயங்கரமான வேதனை பட்டுட்டு கூட கர்த்தாவை இவங்க என்ன செய்யறாரு, இவங்களுக்கு என்ன தெரியாது, மன்னிச்சிரு என்ன பண்ணார், அவரு ஜெபம் பண்ணாரு இல்லையா. நம்ம அதே திருவிருந்து எடுத்துக்க நாம் போக போறோம். நாளைக்கு அந்த திருவிருந்து எடுத்துக்கும் போது அந்த கல்வாரி சிலுவையில நம்மளுக்காக தொங்குன அந்த இயேசு கிறிஸ்து, அடிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்திய அந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ண போறோம், ஞாபகம் பண்ணிக்கும் போவது அந்த வேதனை கூட அவர் எப்பேற்பட்ட அன்பு காட்டினாரோ
அந்த அன்பு நமக்குள்ள இருக்குதாங்கிறது தான் நாம் பரிசீலனை பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை நேசிக்கிறது இல்ல, நம்ம சபையில் இருக்கிற ரட்சிப்பட்டவர் ஒரு சகோதரி சகோதரர் என்ன பண்றது, நேசிக்கிறது கத்துக்கணும். அதுக்குள்ள அன்பு கூறணும். அன்பாமா அல்லாது சகித்து கொள்ளுமாமா. அன்பு என்ன பண்ணுமா, எல்லாத்தையும் என்ன பண்ணு, சகித்து கொள்ளுமாமா. நம்ம முதல் குறைந்து 13 படிச்சாக்க அன்பில் இருக்கிற வேண்டிய ஒரு லட்சணங்கள் நமக்கு அங்கே எழுதியிருக்குது. நம்மளுக்கு ஆசை இருந்தால் டெய்லி ஒரு வருஷம் அது வாசித்துக்கிட்டா நல்லது இல்லையா? டெய்லி அது வாசித்து இதான் இது மாதிரி நம்மளுக்குள்ள இந்த அன்பு இருக்குதா, இந்த லட்சணங்கள் இருக்குதா அப்படின்னு நாம வசனம் பண்ணிட்டு எவ்வளோ நல்லதுங்கிற விஷயத்தை நாம கற்றுக்க வேண்டும். அதனால்தான் எப்ப இது மாதிரி நாம கட்டப்படுறோமோ அப்ப கர்த்தர் நிவாசம் பண்ணுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு பரிபூர்ண கட்டப்படுச்சு, அதனால நம்ம இங்க வந்துட்டு இருக்கிறோம், இங்க நிவாசம் பண்றாங்க. அதே மாதிரி கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அவருக்கு இஷ்டப்படுற என்ன பண்ணணும், அவரு சொன்ன பிடி கட்டப்படணும். கட்டுறவர் யாரு, பரிசுத்த ஆவி நம்மளை கட்டுவார். இப்ப நம்ம கிட்ட பேசுறது யாரு, பரிசுத்த ஆவி. அந்த வசனத்தை புரிய வைக்கிறது யாரு, பரிசுத்த ஆவி. உங்களுக்கு காரியம் பண்றது யாரு, பரிசுத்த ஆவி. அதனால அந்த பரிசுத்த ஒப்பு கொடுத்து அவர் சொன்ன பிடி நம்ம வாழ்க்கைய மாத்திக்கிட்டு ஒரு நாளும் கூட கர்த்தர் இது மாதிரி சொன்னாரு, இது மாதிரி இருக்கணும், இது வேணாம் சொன்னாரு, இது வந்து விட்டு அடிச்சிருவானும், அப்படி ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில என்ன பண்ணும் நடந்து போய்கிட்டு இருந்தாக்க என்ன பண்ண ஒரு நாள் கட்டப்படும். நம்ம பேர் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா, 10 கல் வைப்பாங்க, 20 கல் கீழே தள்ளி விட்டுருவாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, நல்ல பக்தியா இருப்பாங்க கொஞ்ச நாளுக்கு, சின்ன பிரச்சனை வந்து என்னாவு இன்னும் அவங்க நிக்க மாட்டாங்கன்னா, இத்தனை நாளைக்கு பக்தியால் விட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன பேசுறாங்களோ தெரியாது, என்ன செய்யறாங்களோ தெரியாது, என்னென்ன பண்றாங்களோ அவங்களுக்கு. அப்ப என்ன ஆகு, இப்ப இத்தனை நாள் 20 கல் வச்சு செவரு கட்டின என்ன ஆகுது, இப்போ பிசாசு ஏதோ கொண்டு வரும், 20 கல் கீழே விழுந்துரு. கொஞ்சம் பேர் அப்படியே இருக்கிறாங்க, வச்சனம் வரும்போது வேலை சரி ரொம்ப கர்த்தாவே சொல்லுவாங்க, மறுபடி 4 நாள் ஆனது பிரச்சனை வந்தது, அப்படியே பாதி வீடு கட்டப்படாமையே இருக்குது. அப்படியே அவங்க வாழ்க்கை பரிபூர்ணமா என்ன அவள கட்டப்படல. அதனால ஆவிக்குரிய பலம் அவங்களுக்குள்ள இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன இல்ல, பலம் இல்ல, அவங்களுக்குள்ள தைரியம் இல்ல, விசுவாசம் இல்ல. அப்படிப்பட்ட பிரச்சனைங்க வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் சொன்ன பேர் நிக்க முடியாது, கர்த்தருக்கு வெற்றிகமான காரியம் பண்ணிடுவாங்க. உண்மையா கர்த்தர் வச்சன பிரகாரம் யாரத்தை வளர்றாங்களோ கட்டப்படுறாங்களோ அவங்க முன்னுக்கான பிரச்சனை வந்தாங்க கூட அந்த பிரச்சனை என்ன பண்ண ஜெயிப்பாங்க. 10 பேர் உங்க மேல சண்டைக்கு வந்தாங்க கூட தைரியம் என்ன பண்ண கர்த்தரை பார்த்துக்குவாரு, என்ன பண்ண மௌனமா இருவது தப்பா, இல்லை அங்கிருந்து வேற பக்கம் போயிடுவேன் தப்பா, நீ அவங்க கிட்ட சண்டைக்கு போக மாட்டேன், உன்னை நஷ்டப்படுத்தினாங்க கூட பண்ணப்பாடு கர்த்தர் இருக்கிறான் என்ன பண்ணுவ, நீ சொல்லுங்க அந்த பக்கம் போயிடுவேன் தப்பா, நீ அவங்க கூட பிரச்சனைங்க பண்ணிக்க மாட்டேன். அந்நீர் மாதிரி நீ சண்டை வாங்க மாட்டேன், அந்நீர் மாதிரி என்ன பண்ணாட்ட அப்படி இப்படி நீ என்ன பண்ண மாட்டேன், அது வீட்டிலையா இருக்கட்டும் காட்டிலையா இருக்கட்டும் என்ன பண்ண மாட்டேன், நீ சத்தம் போட்டுட்டு இருக்க மாட்டேன், மௌனமா கர்த்தாவே குறிப்பு கொடு. முடியாட்டி வெளில போற கர்த்தர்கிட்ட போய் ஜெபமான தப்பா, நீ இன்னும் வேற அந்நீர் மாதிரி சண்டைக்கோ சல்லுக்கோ மிகத்தான் இதுக்கு எல்லாத்துக்கு போக மாட்டேன். எல்லாம் உங்களோட மனசு எங்க இருக்குது, கர்த்தர் மேல இருக்குது. கர்த்தர் என்ன சொன்னாரு, கர்த்தர் வசனம் என்ன சொல்லுச்சு, யாராச்சும் உங்களோட வஸ்து யாராச்சும் எடுத்துட்டு போயிட்டாங்க, அப்ப என்ன பண்ணுவேன், போன கர்த்தர்கிட்ட கர்த்தராயிட்ட அவர் மேல துணி கூட எடுத்துட்டு பிடிக்கிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா. கர்த்தர் என்ன பண்ணா, கர்த்தர் மேல இருந்தா துணிய என்கிட்ட அது அவ்வளவு நிலைமைக்கு எனக்கு வரலையல்ல. இயேசுநாதருக்கு வந்த நிலைமை நம்மளுக்கு யாராச்சும் வந்துச்சா, அவருக்கு வந்து அவமானங்கள் அவர் எதிர்த்த எதிர்ப்புகள் நம்மளுக்கு யாருக்குமே வரல. நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயத்துல நடக்க முடியல, தட்டிக்க முடியல, மூணு திருப்பிக்கிறோம், கோவப்படுறோம், என்ன பேசணும் நம்மளுக்கு தெரியறது இல்லை, எப்படி எப்படி நம்ம என்ன பண்றோம், நம்ம இறந்து போறோம். அது மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்படாம வளர்ச்சி ஆகாம என்ன வரும், நம்ம இன்னும் கம்மியாவே இருக்கிறோம். பிரிய சகோதரி சகோதரன், இந்த ராத்திரிக்காக சாயங்கால நேரத்துல நாம என்ன வேணும், அவரோட ஆலயமா இருக்கிற வளரணும்.
கட்டப்படணும். வேற எத்தனை கட்டப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பட்டு எத்தனோ வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளவு மட்டும் வந்திருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கை. எவ்வளவு மட்டும் நீ உங்களோட சுபாவம் போய் கர்த்தர் இருக்கிற சுபாவம் நமக்குள்ள எவ்வளவு மட்டும் வந்திருக்குது. எவ்வளவு ஆவி எவ்வளவு பலம் நமக்குள்ள இருக்கிறது அப்படின்னு நாம என்ன பண்ணணும், பரிசீலனை பண்ண வேண்டிய அவசரம் இருக்கிறது. நாம எத்த கஷ்டப்பட்டு இருக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தாயோட வல்லமை கொண்டு நம்ம மேல இருக்கிறது நம்ம அனுபவிப்போம். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர உனக்கு தைரியம் வரும். என்ன வரு? தைரியம் வரும். எனக்கு கர்த்தர் இருக்கிறாரு, நான் பயப்பட அவசரம் இல்லை. எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா நம்மளுக்குள்ள யார் இருக்கிறாங்க? வல்லமையுள்ள நம்மளுக்குள்ள இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நீ அனுபவிப்பேன். அபிஷேகம் ஏதோ பாட்டு பாடி ஆராதனை பண்ணும்போது ஏதோ இது வல்லமை இறக்குறது கிடையாது. வல்லமை எப்படி இருக்கு? எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஏற்பட்ட அனுபவத்துல நம்ம என்ன வேணும்? வளர வேண்டிய அவசரம் இருக்கிறது. அதனால நம்ம இந்த 2 நாள் நம்ம கேட்ட வச்சன பிரகாரம் நம்ம வளர்ச்சி எப்படி இருக்குது நமக்குள்ள. வாரசரா பிறந்தா நாம இருக்கிறோம். வாரசரான இசாக்கு அவர் 4 நாள் என்ன பண்றாரு? வளர்ந்தாரு. நம்ம பார்க்கிறோம். அதை நீ என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டிய அவசரம் இருக்கிறது. அது இல்லாட்டி கர்த்தர் கூட என்ன பண்ணுவாரு? துக்கப்படுவார். ஊழியக்காரங்க துக்கப்படுவாங்க. உண்மையான ஊழியக்காரன் என்ன பண்ணுவாங்க? ரட்சிப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் இவங்கள என்ன இருக்குது? மார்க் கொஞ்சம் கூட இல்லையே. ஜெபம் பண்ற மாதிரி ஒரு ஜெபம் பண்றதுக்கே வர மாட்டேங்குது. அப்படிங்கிறது என்ன ஆகும்? வேதனை உதயத்துல இருந்தா உதாரணத்துக்கு வளராம இருந்தா நினைச்சுக்கா, உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்குமா? எப்பவுமே அதே மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தா நல்லா சந்தோஷமா? அவன் நடக்கணும், ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நல்லா பேசணும், பண்ண எந்த வயசுக்கு செய்ய வேண்டிய காரியம் செய்யணும். அதே மாதிரி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கண்கள் மூலம் ஹல்லேலூயா, தேங்க் யூ. கர்த்தருடைய வசனம் கேட்ட பிரியா சகோதரி சகோதரன், இந்த சாயங்கால நேரத்துல கர்த்தரோட வசனம் நம்ம கிட்ட வந்திருக்குது. நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலக்கெல்லாம் அத்திவாரமா இருக்கிறார். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியோட உபதேசம் மூலியமா நம்ம எல்லாரும் கட்டப்பட்டு வரோம். நாம் எப்படி கட்டப்பட்டு வரோம்? எவ்வளவு மட்டும் நம்ம அவருக்கு நிவாசலமா கட்டப்பட்டு இருக்கிறோம். எவ்வளவு மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து இருக்கிறோம், கட்டப்பட்டு இருக்கிறோம். எவ்வளவு மட்டும் நம்ம சொந்த இச்சைகள், சொந்த ஆலோசனைகள், சரி சம்பந்த காரியங்கள் போய் ஆவிக்குரியா மனசு கர்த்தராகிய இயேசுவின் குணலட்சணங்கள் எவ்வளவு மட்டும் நமக்குள்ள பெருகி இருக்குது என்று நாம பரிசீலனை பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ஏசப்பா நன்றி. பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியா சகோதரி சகோதரன் உண்மையா கர்த்தர் கூட பேசுறா, அவர் பிரசனத்துல முழங்கால் இட்டு நீ கர்த்தருக்கு ஜெபம் பண்ண. எந்த விஷயம் கர்த்தர் கூட பேசிருக்கிறாரோ, கர்த்தாவே உங்ககிட்ட பேசுறதுக்காக நன்றி கர்த்தாவே. நானும் உனக்காக நிவாசலமா இருக்கிறதுக்காக கட்டப்படணும் கர்த்தாவே. எனக்கு உங்களுக்கு குடும்பம் கொடுங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. பரிசுத்தமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சாயங்கால நேரத்தில் கொடுத்த ஒரு வசனத்துக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே என்று கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரத்தை ஆராதனை பண்ணோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசையா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த 2 நாள்ல கூட பேசுங்க. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையா கூட பேசியிருந்தாங்க. கர்த்தாவே எங்களை கோயில் 2 நாள் எங்களை பேசி பலப்படுத்திருக்காங்க.
என்னை கட்டுறதுக்காக, என்னை வளர்ச்சிக்காக, எச்சரிக்கை படுவதற்காக நன்றி கர்த்தாவே என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து நம்ம ஆராதிக்கலாம். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா நன்றி, பரலோக பிதாவே நன்றி, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, thank you father. ஹல்லேலூயா. ரிவாசி லபா ரிகஸா லபா ரஸிகதா லபா லலிகதா லபா ரஸிகதா லபா லதா திவாலிகதா லபா ரஸிகதா லதா லபா லலிகதா லபா ரஸிகதா லதா லபா லலிகதா லபா லதா. ஹல்லேலூயா. திவாலிகதா லபா ரஸிகதா லதா லபா லலிகதா லபா. ஜெபம் பண்ணிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த 2 நாள் உங்க பிள்ளைங்க மாதிரி கொண்டு வந்து நீ எங்களுக்கு கொடுத்த வசனத்தையே கர்த்தாவே, உங்க சபைக்கு கர்த்தாவே பங்கு பெறக்காக கொடுத்தா நல்ல வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஐயா, எப்படி அப்ரஹாமுக்கு ஒரே ஒரு வாரசனா இசாக்கு இருந்தாரோ, அதே மாதிரி நீங்க எல்லாரும் வாரசரா அந்த தேவன் உங்களோட குமாரன் இயேசு கிறிஸ்துவோட வாரசரா எங்களை எல்லாத்தையும் உங்களோட வீட்டுல பிறக்க வச்சுக்காக நன்றி செலுத்துக்கிறாங்க ஏசப்பா. இசாக்கு எது மாதிரி பெருகுனாரோ கர்த்தாவே, வளர்னாரோ கர்த்தாவே, அது மாதிரி எங்க எல்லாரும் வளர்ந்து சம்பூர்ண புருஷன் இருக்கா, சம்பூர்ண புருஷலா அது அவருக்காக ஒருத்தர் வளர்க்காக கொடுப்ப கொடுங்க கர்த்தாவே. எந்த உபதேசமேத்தே 2 நாள் கொடுத்துருக்கிறீங்களோ அந்த வச்சன பிரகாரம் பரிசுத்தாவினரே ஒருத்தர் கட்டப்படுறதுக்காக, ஒருத்தர் வளர்றதுக்காக கர்த்தாவே உங்களோட கிருபை கொடுத்து பலப்படுத்துங்க. அநேகரை கர்த்தாவே சபை கொண்டு வருங்க, ஆசீர்வதிங்க. ஒருத்தர் கர்த்தாவே அபிஷேகத்தோட நிரப்பி உங்களோட அன்பு அநேகருக்கு சொல்றதுக்காக, சுயேசைய அநேகருக்கு கர்த்தாவே பிரச்சுரம் பண்றதுக்காக ஆயத்தப்படுத்துங்க. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வந்த ஒரு பிள்ளைங்க ஆசீர்வதிங்க. முக்கியமாக கர்த்தாவே சுப்பிரமணி அவர்களுக்காக ஜெபம் பண்ற கர்த்தாவே, ஒரு கடந்த காலத்துல இருந்து பயங்கரமான வேதனைகளை சுகமில்லாத ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சபையா நாங்க எல்லாரும் அவருக்கு வந்து ஜெபம் பண்ற கர்த்தாவே, ஊழியக்காரரா எல்லாம் ஜெபம் பண்ற கர்த்தாவே, அவருக்கு கர்த்தா காயப்பட்ட கரங்களோட தொடுங்க கர்த்தாவே. சம்பூர்ணமான சுகத்தை கொடுங்க. உங்களோட சித்தம் பரிபூர்ணமா ஐயா உங்க பிள்ளைங்களை ஐயா கர்த்தாவே நிறைவேற்றுங்க கர்த்தாவே. ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டங்கள் இருந்து உங்க பிள்ளைங்களுக்கு துணையா இருந்த நீ நடத்துவேங்க கர்த்தாவே. கொடுத்த பிள்ளைங்களுக்காக, மனைவிக்காக, குடும்ப எல்லாத்தையும் கர்த்தா உங்க சித்தம் பிரகாரம் நடத்துவேங்க, சகாயம் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க வந்து ஒரு பிள்ளைங்களை எங்க தூரத்துல இருந்து வந்தாரு, ஒரு பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. அப்படி சித்தமானால் ஒரு வரைக்கும் தாமதமானால் நாளைக்கு காலையில நாங்க எல்லாரும் உங்களை ஆராதிக்கிறதுக்கு அதே மாதிரி ஒன்று அன்பை கூறி பரிசுத்தமான திருவிருந்துல பங்கேற்றக்காக எங்களுக்கு கிருபை கொடுத்து பலப்படுத்தும் கர்த்தாவே. எல்லா மகிமையும் ஒப்பு கொடுத்தோம், சகல மகிமையும் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தோம். இயேசுவின் நாமத்துல கேடுகள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம பிதாவுடைய அன்பும் குமாரன் இயேசுக்கு கிருபையும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் இன்று முதல்ல அவர் வருகை பரந்தம் துணையா இருந்து நம்மளை எல்லாத்தையும் நடத்தி வைப்பாராக. ஆமென் ஆமென். எல்லாத்துக்கும் கூட இயேசு நாமத்தில் நன்றி.